Dear students, good morning. Welcome to Ananda. We go to the next topic, development of endosperm. So, before we can study the topic of fertilization, okay? What is the fertilization? Fusion of gametes. The fusion of male and female gamete. We study that. There the double fertilization will be there. One is the fusion of male gamete with the egg. It is one of the fertilization. The another fertilization is and the another male gamete fused with the secondary nucleus. How the two fertilization will takes place. In the first fertilization, the egg and the male gamete fuse to form a zygote. The second fertilization is otherwise called triple fusion. ஓகே நம்ம செகண்ட் ஃபெர்டிலேஷன் என்ன படித்தோம் ட்ரிபிள் ஃபியூஷன் படித்தோம். வாட் இஸ் மீன் பை ட்ரிபிள் ஃபியூஷன்? த another male gamete fused with the secondary nucleus. Secondary nucleus has the 2n and the male gamete has the another n. They form a triploid 3n. It is called triple fusion. Okay, the triploid 3n nucleus otherwise called PEN, primary endosperm nucleus. இந்த ட்ரிபிள் ஃபியூஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இட்ஸ் நத்திங் பட் த endosperm. In the triple fusion we get the endosperm. What is the endosperm? It is a nutritive tissue for the development embryo. ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த எண்டோஸ்போம். இட்ஸ் அ ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல். இட் இஸ் கால்ட் என்ன சொல்கிறாங்க? ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஹவு கேன் இட்ஸ் டெவலப் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ கோ தேட் how it's formed. Like that, he go that the second male gamete, that is the another male gamete. One first male gamete is fused with the egg. Okay, so remaining male gamete, that is called second male gamete, fused with the secondary nucleus. That secondary nucleus is a what is the number of chromosome? Is a diploid 2n. They form a 2n plus the n to form a 2n. It is called PEN, primary endosperm nucleus. That primary endosperm nucleus further develop into a endosperm. Okay, we go to that. Here are three types of endosperm based upon the structure and the formation. அதோட ஃபார்மேஷன் வச்சு எப்படி உருவாகிறது வச்சும் அது தோற்றத்தை வச்சும் there are three types basically. One is nuclear type, cellular type, halobial type. What are the types are? Nuclear, cellular and halobial. Those are the three types of endosperms. Okay, now go to that. What is called nuclear type? Here PEN, primary endosperm nucleus, divides by repeated mitotic division. And the primary endosperm nucleus ஆனது this is called தொடர்ச்சியாக என்ன பண்ணது கண்டினியூவாக 1 2 2 4 4 அதுக்கப்புறம் என்னது 8 8 அப்புறம் 16 32 64 அப்படின்னது மல்டிபிள் டிவிஷன் நடக்குது. தட் இஸ் கால் மைட்டாட் டிவிஷன். தட் டிவிஷன் டட் நாட் ஃபாலோ பை வால் ஃபார்மேஷன். அப்படி டிவிஷன் ஆகும்போது அந்த நியூக்ளியஸ்க்கு இடையில் என்ன நடக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஃபார்மேஷன் நடக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஒரு நியூக்ளியஸ் ரெண்டாக டிவைட் ஆகுது. தெர் இஸ் நோ வால் ஃபார்மேஷன். ஆனால் திருப்பி அந்த 2 நியூக்ளியஸ் வந்து 4 டிவைட் ஆகும். அங்கேயும் எந்த விதமான வால் ஃபார்மேஷனும் கிடையாது. ஓகே, இப்படி கண்டினியூட்லி டிவைடட் பட் தேர் இஸ் நோ வால் ஃபார்மேஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஆல் நியூக்ளியை ஃப்ரீ இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் எம்ப்ரியோசாக். அந்த எம்ப்ரியோசாக்குள்ளே சைட்டோபிளாசத்தில் ஃப்ரீயாக இருக்கும். ஆல்சோ known as நான் செல்லுலார் எண்டோஸ்போம். இந்த நியூக்ளியர் எண்டோஸ்போமுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் கால்டு நான் செல்லுலார் எண்டோஸ்போம் பிகாஸ் தேர் இஸ் நோ செல் வால் ஃபார்மேஷன். இது யார் ஸ்டடி பண்ணார் பார்த்தீங்கன்னா டேவிஸ் 1966 he recorded the 161 families. He studied more than 200 families மேலே அவர் ஸ்டடி பண்ணார். அதில் வந்து அவர் ஸ்டடி பண்ணதில் 161 ஃபேமிலிஸில் என்ன டைப் தான் பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் தான் பார்த்தாரு. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த டயக்ராம் வச்சு பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் தெர் இஸ் அ 3n PEN, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் தே டிவைட். இந்த மாதிரி கண்டினியூவாக டிவைட் ஆகும்போது நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும். எந்த செல்லுக்கும் நிறைய நியூக்ளியஸ் தட் இஸ் அ செல்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் நிறைய மல்டி நியூக்ளியஸ் தட் இஸ் கால் மெனி நியூக்ளியஸ் வில் பி ஃபார்ம். தெர் இஸ் நோ செல் வால் ஃபார்மேஷன். இடையில ஒரு செல்லுக்கும் ஒரு நியூக்ளியஸுக்கும்
இன்னொரு நியூக்ளியஸ்க்கு இடையில் எந்த விதமான செல் வால் ஃபார்மேஷன் நடக்காது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் வேக்யூல் ஃபார்ம் ஆகும். இந்த வேக்யூல் வந்து புஷ் த நியூக்ளியஸ் டுவர்ட்ஸ் த பெரிபெரி. அந்த நியூக்ளியஸ் பெரிபெரி அவுட்டர் சைடை நோக்கி என்ன பண்ணும், வெளி நோக்கி ஓரத்தில் தள்ளும். தட் இஸ் கால்ட் அஸ் த நார்மல் டைப் ஆஃப் நியூக்ளியர் டைப். ஓகே, இட்ஸ் அ மோஸ்ட் காமன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். நம்ம பார்க்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்மில் இது வெரி 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 காமன். ஏன்னா மோர் தென் 161 ஆஞ்சியோஸ்பர்மில் இதில் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக they can formation of cell wall formation இருந்தால் இட்ஸ் கால் மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஓரத்தை தள்ளிடுது. தள்ளதுக்கப்புறம் தேவனது செல் வால் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா இந்தமாரி இட் இஸ் கால்னது மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படின்றாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோகனட், வீட், சன்ஃப்ளவர். இது எல்லாமே கோகனட் ஏன் இதில்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் ஆஃப் வந்து இது பார்க்கலாம். என்னென்னு பார்ப்போம்னே. இட்ஸ் அ கோகனட். இங்கே பார்க்குறீங்களா, திஸ் இஸ் கால்னது மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம். அது ஓரத்தில் புஷ் டு தி அவுட்டர் சர்ஃபேஸ், நடுவில் பெரிய வேக்யூல் இருக்கும். இட்ஸ் கால் வேக்யூலேட்டட் எண்டோஸ்போம். அது இட்ஸ் கால் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். இங்கே ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம்ன்றது என்ன சார் அப்படின்னா, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம்ன்றது நத்திங் பட் இட் இஸ் த அதாவது டென்டனட்டோட வாட்டர். நம்ம தேங்காய் தண்ணி இருக்குல்ல, இளநீர் தண்ணீர், அதில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கால்ஸ் லிக்விட் ஃபார்மேஷன் இருக்கும். அங்கே தெர் இஸ் நோ செல் வால் ஃபார்மேஷன். ஸோ இட்ஸ் ஸ்டடி அபவுட் த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். அப்போ செல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் நியூக்ளியர் எண்டோஸ்போம் அண்ட் ஆல்சோ ஓகேவா ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் பார்த்துருக்கோம். அதோட சேர்ந்து மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம், தட்ஸ் ஆல் செல் வால் ஃபார்மேஷன் நடந்த மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படின்ற 2 டைப்பையும் நம்ம இதில் பார்க்க முடியும் கோகோனட்டில். இட்ஸ் ஃப்ரீ நியூக்ளியர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தேங்காய் தண்ணி, இளநீர், டென்டனட்டில். அதே நேரத்தில் வெளியில் தேங்காவை பார்க்குறது என்னது மல்டி செல்லுலார் எண்டோஸ்போம். அப்போ வாட் இஸ் த மீனிங்ஸ் நியூக்ளியர் எண்டோஸ்போம்? There is a no cell wall formation between the nucleus for every mitotic division. Only what will happen அப்படின்னு பார்த்தீங்கன்னா only karyokinesis will be happen, no cytokinesis. சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறதில்ல. எது மட்டும்தான் டிவைட் ஆகுது? நியூக்ளியஸ் மட்டும்தான் டிவைட் ஆகும். Here nucleus only divided. We go to the next. Next is called cellular endosperm. So, ரொம்ப simply, what are the difference between the nuclear and the cellular endosperm? There is a cell wall formation between the nucleus. Cell wall formation நடந்தா it is type, it's called cellular. Cell wall formation நடந்துச்சுன்னா அதற்கு பேர் cellular endosperm அப்படின்னு பேர். PEN, primary endosperm nucleus, divides by repeated mitotic division. Further division followed by immediate wall formation. அந்த டிவிஷன் நடந்து முடிஞ்சோடனே அடுத்து என்ன நடக்கும்? ஒரு நியூக்ளியஸ்க்கு இன்னொரு நியூக்ளியஸ்க்கு இடையில் வால் ஃபார்மேஷன் இருக்கும். ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷனே இருக்கவே இருக்காது. பாருங்கள் டயக்ராம் பாருங்கள். இட்ஸ் கால் பிஎன் பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஃபஸ்ட் டிவிஷன் நடக்குது, 2 டாட்டர், உடனே செல் வால் ஃபார்மேஷன் நடக்கும். இந்தமாரி ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில் என்னது தெர் இஸ் என்னது செல் வால் ஃபார்மேஷன் இந்தமாரி இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படின்னு. என்ன எண்டோஸ்போமு? cellular endosperm. Okay, right. Then is a halobial endosperm. Halobial endosperm அப்படின்னா இன்டர்மீடியேட் பிட்வீன், இன் பிட்வீன் கூட சொல்லலாம். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது, இல்லை 2 எண்டோஸ்பர்மும் மிக்ஸ்டாகி வரக்கூடியது. என்னென்ன எண்டோஸ்பர்மு? நியூக்ளியர் எண்டோஸ்பர்மும் செல்லுலார் எண்டோஸ்பர்மும் கலந்து வரக்கூடிய ஒரு டைப் தான் ஹெலோபியல் எண்டோஸ்பர்ம்ன்றது. இட்ஸ் அ இன்டர்மீடியேட் டைப் ஆஃப் எண்டோஸ்பர்ம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் பிஎன் பிரைமரி நியூஸ் ஃபாலோட் பை வால் ஃபார்மேஷன். முதல்ல டிவிஷன் நடக்கும், அதில் வால் ஃபார்மேஷன் இருக்கும். ஃபர்தர் டிவிஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ நியூக்ளியர் ஒன்லி. அடுத்த டிவிஷன் தான் நடக்கும் அப்படின்னா ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் தான் நடக்கும். இது யார் ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னா டேவிஸ் தான். ஓகே, ஸோ இவர் வந்து மோர் தென் என்னது அதிகமாக இது எதில் பார்க்கலாம்னா மோனோகாட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம் டைகாட்டில் பார்க்கலாம். ஓகே, நவ் கோ டு தி ஹெலோபியல் எண்டோஸ்பர்ம். இங்கே ஹெலோபியல் எண்டோஸ்பர்மில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஸோ பிஇஎன் வந்து 2 டிவைட் ஆகுது. ஒன்று வந்து லார்ஜர் மைக்ரோபைலார். மைக்ரோபைலார்னு தெரியுமில்ல, மைக்ரோபோர், மைக்ரோஃபைல், சின்ன போர் இருக்கா இல்லையா, நம்ம இதில் படிச்சிருக்கோமா இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியில் அந்த சைடு. இது வந்து சலாசல் சைடு. லார்ஜர் சைடில் மைக்ரோஃபைலர் சைடில் வந்து பெரிய செல்லும் 2 டிவைட் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்க செல் கீழே சலாசல் சைடில் இருக்கக்கூடிய பேசல் செல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேர் இஸ் அ நோ செல் வால் ஃபார்மேஷன். எந்த வித செல் வால் ஃபார்மேஷன் நடக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
தட் இஸ் அ லார்ஜர் மைக்ரோபைலா எண்ட் சைடில் வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கு இடையில் என்ன ஃபார்மேஷன் நடக்குது, செல் வால் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ முதல்ல 2 செல்லாக டிவைட் ஆகுது, 2 செல்லாக டிவைட் ஆகும். கோ டு த பேசல் செல். பேசல் செல் பார்த்தீங்கன்னா செல்லா செல் சைடில் ஸ்மாலர் செல்ஸாக இருக்குது. அந்த ஸ்மாலர் செல் வந்து தெர் இஸ் அ ஃபர்தராக டிவைட் ஆகும்போது எந்தவித செல் வால் ஃபார்மேஷன் இதில் நடக்காது. அதே நேரத்தில் இந்த மைக்ரோபைலார் எண்ட் சைடில் இருக்கக்கூடிய லார்ஜர் செல் வந்து டிவைட் ஆகும்போது அதுக்கு ஒரு நியூக்ளியஸ்க்கு இன்னொரு நியூக்ளியஸ்க்கு இடையே என்ன ஃபார்ம் ஆகுது, செல் வால் வந்து நல்லா ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது, செல்லுலார் டைப்பும் இருக்குது, நியூக்ளியர் டைப்பும் இருக்குது. ஸோ திட் இஸ் அ 2 டைப்ஸ் ஆஃப் வில் பி எண்டோஸ்போம்ஸ் இருக்குது. இது மோஸ்ட்லி இட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி மோனோகாட்ஸ், ஹெலோபியல் ஆர்டர்ஸ். அதில் கிளாசிஃபிகேஷனில் ஹெலோபியல் ஆர்டர்ஸில் இதை நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். அடுத்த டைப் பாருங்களேன், இது எல்லாத்தையும் சேர்த்து கன்க்ளூடடாக பாருங்கள். ஃப்ரீ நியூக்ளியர் டிவைட் ஆகுது, 1 2 டிவைட் ஆகுது, அப்படின்னா மல்டிபிள் டிவைட் ஆகுது. தெர் இஸ் நோ செல் வால் ஃபார்மேஷன். There is no cellular formation, so it is called free nuclear. Here is go to the cellular formation. Here there is a single nucleus divided into 2 and they immediately form the cell wall. They further divided multicellular. Here halobial, the basal cells there is no cell wall formation. The upper cells there is a cell wall formation. So there is a upper cell is called microphylla and கீழே வந்து cella cell. Okay. Now ruminate endosperm. இந்த endosperm வந்து ஒரு irregular இருக்கும், அன்இவன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, ருமினேட் எண்டோஸ்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து 32 ஃபேமிலிஸ் வந்து ஆஞ்சியோஸ்போமில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இந்த பார்த்தீங்களா, இதுமாதிரி குச்சி குச்சியாக நீட்டிகிட்டே இருக்கும். ஒரு அன்இவன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்போமில். ஸோ அதனால் இட்ஸ் கால் எண்டோஸ்போம், இட்ஸ் கால் என்னது, ருமினேட் எண்டோஸ்போம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புக்கில். பார்த்தீங்கன்னா பாசிஃப்ளோரா கொடுத்துருப்பாங்க, அரிக்கா கேட்ரிச்சாச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லாட் ஆஃப் த எக்ஸாம்பிள் இன் திஸ். ஸோ ருமினேட் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எண்டோஸ்போம், இந்த டைப்பில் சேராது. இட்ஸ் அ நியூக்ளியர் எண்டோஸ்போம், செல்லுலர் எண்டோஸ்போம், ஹெலோபியல் எண்டோஸ்போம். இட்ஸ் அ காமன், இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் எண்டோஸ்போம். இட்ஸ் வந்து ருமினேட் எண்டோஸ்போம். ஓகேவா. ஓகே, வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நவ் கோ டு தி பேஸ்ட் அப்பான் தி எண்டோஸ்போம் presence or absence, they are classified endospermous அல்லது seed, otherwise called non-endospermous seeds அப்படின்னு they are classified. ஓகேவா. ஸோ எண்டோஸ்பம் இருக்கிறத பொறுத்து, ஒரு சீடில் எண்டோஸ்பம் அவைலபிலிட்டியை பொறுத்து they are called as presence of endosperm, otherwise called absence of endosperm. That the presence of endosperm is called as a endospermous seeds. If the absence of endosperm, it is called a non-endospermous seeds. How it's happened? The endosperms may either to be completely consumed by the developing embryo. அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ, அந்த எம்ப்ரியோ டெவலப்பிங் அப்போ முழுமையாக அந்த எண்டோஸ்பம் கன்சியூம் பண்ணோம்னா, ஆர் இட் மே பி பெர்சிஸ்ட் இன் தி எனது மெச்சூர் சீட்ஸ், முழுமையாக கன்சியூம் பண்ணப்பட்டு இருக்கும் அல்லது பெர்சிஸ்ட் நிலையாக அந்த விதையிலே சீட்ஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். இந்தமாதிரி சீட்ஸ் வித்தவுட் எண்டோஸ்பம்ஸ் ஆர் கால் நான் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் அந்த சீட்ஸில் எண்டோஸ்பம்ஸ் வந்து இருக்காது. அப்போ ஃபுட் மெட்டீரியல் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபுட் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் தி காட்டிலிடன்ஸ், அந்த விதையோட சீடோட காட்டிலிடன்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் சீட்ஸ் இட்ஸ் கால்ட் நான் எண்டோஸ்பர்மஸ், அதர்வைஸ் கால் எக்ஸ் அல்புமினஸ். ஒய் இட் இஸ் கால் எக்ஸ் அல்புமினஸ்னால் ஏற்கனவே இருந்தது, எது இருந்தது, அந்த நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ, அது வந்து அது டெவலப் எம்ப்ரியோ முழுமையாக உட்கொண்டு விட்டது, எடுத்துக்கொண்டதுனால இட் இஸ் கால்டு எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ், அதர்வைஸ் கால்டு நான் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பி, க்ரௌண்ட்நட், பீன்ஸ், டைகாட்டிலன்ஸில் பார்த்துருப்பீங்களே. ஸோ அதிலெல்லாம் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் ஃபுட்டு, காட்டிலிடன் ஸ்டோர் ஆகிருக்கும், பிகாஸ் த எண்டோஸ்பர்ம் வில் பி ஆப்சென்ட். ஹியர் சீட்ஸ் வித் எண்டோஸ்பர்ம்ஸ் ஆர் கால்ட் எண்டோஸ்பர்மஸ் ஆர் அல்புமினஸ் சீட்ஸ் அர்த்தம். There is a seeds with endosperms are called endospermous, otherwise called albuminous. Here the food will be stored in the endosperm. The endosperm in the seed supply nutrition to the embryo during seed germination. அந்த விதை முளைப்பதற்கு தேவையான உணவை அந்த எம்ப்ரியோ எங்கேருந்து எடுத்துக்கிறது, எண்டோஸ்பர்ம்லேருந்து எடுத்துக்கொள்ளும். ஓகேவா. ஸோ தட் டைப் ஆஃப் சீட்ஸ் கால்டு எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ், அது கால்டு அல்புமினஸ் சீட்ஸ். எக்ஸாம்பிள் பேடி, கோகோனட், கேஸ்டர் எல்லாமே. ஓகே. ஹியர் see that, தெரியுங்களா, that is called the dicotyledon, broad bean shape. It's called non-endosperm seeds because there is no endosperm. The food will be stored in the cotyledons. Here there is a monocot seed. நம்மளோட ரைஸ், வீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இட்ஸ் a lot of பெரிய லார்ஜர் எண்டோஸ்பம் இருக்கும். கார்டிலன்ஸ் இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் வில் பி ஏ மோனோகார்டிலன். ஓகேவா? இட்ஸ் a நான் எண்டோஸ்பமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எண்டோஸ்பம்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா மோனோகாட்டில் என்னது மெய்ஸ் எடுத்துக்கலாம். எண்டோஸ்பமஸ், நான் எண்டோஸ்பமஸ், அல்பிமினஸ், நான் அல்பிமினஸ். நம்ம ஆல்ரெடி 10th நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? Now go to the functions of endosperm. What are the functions? Endosperms என்ன பண்ணுது? It is a nutritive tissue. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஃபார் த டெவலப்பிங் எம்ப்ரியோ, எம்ப்ரியோவுக்கு தேவையான நியூட்ரிஷனை இது கொடுக்கக்கூடியது. இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம் த ஜைகோட்ஸ் டிவைட்ஸ் ஓன்லி ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மெஜாரிட்டி நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லுறது, பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போம்ஸில் the zygotes divides only after development of endosperm. எண்டோஸ்பம் உருவானதுக்கப்புறம் தான் இந்த ஜைகோட் டெவலப்மெண்ட்டே நடக்கும். ஏன்னா எண்டோஸ்பம் உருவாகலைன்னா சைகோட்ஸ்லேருந்து ஃபர்தர் டிவிஷன் நடக்காது. ஏன்னா அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காது. ஸோ அந்த நியூட்ரிஷன் எங்கேருந்து எடுத்தாகணும்? எண்டோஸ்பம்லேருந்து எடுத்தாகணும். ஸோ எண்டோஸ்பம் ஃபார்மேஷன் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கலைன்னா சைகோட்ஸ் ஃபர்தராக டிவைட் ஆகாது. நான் கொடுத்து எண்டோஸ்பம் ரெகுலேட் த ப்ரிசைஸ் மோட் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். ஆரம்ப நிலையில் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோவில் ரொம்ப முக்கியமான வேலையை ரெகுலேட் பண்ணக்கூடியது எது? எண்டோஸ்பம் தான். யாரை? எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எண்டோஸ்பம். ஸோ எண்டோஸ்பம்னா என்ன? நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. அதில் அது எப்படி உருவாகும்? ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் மூலியமாக உருவாகக்கூடியது. இட்ஸ் அ 3N PEN பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் மூலியமாக உருவாகுது. இதில் மேஜராக 3 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து நியூக்ளியர் டைப்பு, செல்லுலார் டைப்பு அண்டு ஹெலோபியல் டைப்பு அண்டு ஸ்பெஷல் டைப் வந்து ருமினன்ட். இன்னொரு சில டைப் இருக்குது, மொசைக் டைப் அப்படின்னா உங்கள் புக்கில் அது கொடுக்கல. ஸோ இதில் இட்ஸ் 3 டைப்ஸ் வில் பி தேர். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் நியூட்ரிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து தட் இஸ் சீட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, சீட் ஜெர்மினேஷனுக்கு தேவையான அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை யார் கொடுக்குறா? இந்த எண்டோஸ்பம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? நான் கொடுதி நெக்ஸ்ட் எம்ப்ரியோ தான். இப்போ வந்து எண்டோஸ்பம் ரெடியாக இருக்குது, டெவலப் ஆகிடுச்சு. இப்போ எம்ப்ரியோ டெவலப் ஆகணும். ஸோ எம்ப்ரியோ எப்படி உருவாகும்? எதுலேருந்து உருவாக்குறது அப்படின்னா ஜைகோட்ஸ் டிவைட் டு ஃபார்ம் தி எம்ப்ரியோ. ஜைகோட்ஸாக என்னது டிவைட் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். 1 மேல் கேமிட். ஓகேவா? ஸோ 1 மேல் கேமிட் தட் இஸ் த ஃபஸ்ட் மேல் கேமிட் வச்சோமா இல்லையா? அதை எடுத்துக்கலாம். 1 மேல் கேமிட் ஃபியூஸ்டு வித் தி ஃபீமேல் கேமிட். ஃபீமேல் கேமிட்னா யார்? எக்குன்னு வச்சுக்கலாம். எக்கு தானே நம்மளுக்கு பார்த்துருப்போம். ஓகே, அந்த எம்ப்ரியோ சர்க்குலர் கூட எக்கில் இந்த மொதல் மேல் கேமிட்டும் அந்த ஃபீமேல் கேமிட்னா அங்கே எக்கும் ஃபியூஷன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட். இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு டு ஃபார்ம் ஏ ஜைகோட். தட் ஜைகோட் டெவலப் இன் டு தி எம்ப்ரியோ. இப்போ இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் புக்கில் சிம்பிளாக ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அது தெரிஞ்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். டீட்டெயிலாக இல்லை உங்கள் புக்கில், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படின்னு பாருங்களேன். ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்க டைப் அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குரூசிஃபர் டைப். அது ஒனாக்ராட் அப்படின்றத இட்ஸ் அ குரூசிஃபர் டைப் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேப்சல்லா பர்சா பாஸ்டாரிஸ் அப்படின்ற டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புக்ஸில். டைகாட் எம்ப்ரியோவில் டெவலப்மெண்ட் குரூசிஃபர் டைப் அப்படின்னா ஒன்றில் அந்த ஏபெக்ஸ் அந்த நுனிப்பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி ஏதோ ஒன்று நம்ம கீழ் நோக்கி வளர்ந்துருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கீழ் நோக்கினா என்ன உள், அதாவது உள்ள, அதாவது இன்சைடு டுவர்ட்ஸ் இன்சைடு. அதனால இட்ஸ் குரூசிஃபர் டைப் சொல்கிறோம். எப்படி டிவைலப் ஆகுது ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜைகோட். இந்த ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் டு ஃபார்ம் ஏ ஜைகோட். ஹியர் த ஜைகோட் வில் பி தேர். இந்த ஜைகோட் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 2ஆக டிவைட் ஆகுது. வாட்ஸ் அ 2 செல்டு ப்ரோ எம்ப்ரியோ. ப்ரோனா ப்ரொமிட்டிவ் ஆரம்ப நிலையில். ஸோ பெரிய லார்ஜ் சைடு இந்த மாதிரி சைடு உருவாகுது. ஓகேங்களா? ஸோ ஜைகோட் டிவைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைடு இருக்கிறது மைக்ரோஃபைலர் மேல் பகுதி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சஸ்பென்சார் இன்சியல் செல்ஸ் அப்படின்னாங்க. ஆரம்ப நிலை செல் சஸ்பென்சார் உருவாகுது ஆரம்ப நிலை. கீழே இருக்கிறது எம்ப்ரியோனல் இன்சியல் செல்ஸ். இது ஷார்ட்டாக இருக்கும். இது எந்த சைடு இருக்குது? சலாசல் எண்ணில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த சைடு இருக்கும் மைக்ரோஃபைலர். நம்ம டயக்ராம் நான் இருக்கிற திருப்பி நான் சொல்கிறேன். இந்தமாரி ஒரு எம்ப்ரியோ சேக் இருக்கும்ல, நம்ம போட்டிருப்போம் அப்படி. ஓகே, அந்தமாரி போட்டிருக்கோம்னா இருக்கா இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம புக்கில் வந்து அப்படி தலைகீழாக போட்டிருப்போம். இதில் வந்து இந்த சைடு வந்து மைக்ரோஃபைலர் வந்து இந்த எண்டு சலாசல் எண்டு. ஓகே, ரைட். ஹியர் இங்கே மேலே பாருங்களேன், சஸ்பென்ஸாக இன்சியல் செல்ஸ் பார்த்தோம்ல, இது வந்து நான் கண்டினியூவாக டிவைட் ஆகுது. 1 2 3 4 டிவைட் ஆகுது. இந்தமாரி கண்டினியூவாக அதோட கீழே பக்கம் டிவைட் ஆகிக்கொண்டே போகுது. சஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா லாங்காக ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் வருதா? இட் இஸ் கால்ட் வந்து ஃபிலமெண்டஸ் அப்படின்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் கால்ட் எத்தனை செல் இருக்கும்? 6லேருந்து 10 செல் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேஸில் அது 1 2 டிவைட் ஆகுது. அது அப்படியே எந்த எண்டு பக்கம் டிவைட் ஆகுது? சலாசல் எண்டு. எந்த எண்டு?
சலாசலையின் பக்கம் யார் சஸ்பென்சர் வந்து கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டு வருது. டு ஃபார்ம் லைக் தட் இட்ஸ் அ filamentous சஸ்பென்சர் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ மேலே இருக்க இந்த லார்ஜஸ்ட் இருக்கிறது காலஸ் வந்து ஹாஸ்டோரியம், அந்த கீழே இருக்கிறது ஹைப்போபைசிஸ் ஹைப்போ பிலோ திஸ் இட்ஸ் அ ஹாஸ்டோரியல் செல்ஸ். ஓகே, பேஸ்டு ஆன் தி ஸ்ட்ரக்சர். எம்ப்ரியோனல் செல் இனிஷியல் பாருங்களேன். அடுத்து இது வந்து எது டிவைட் ஆயிடுச்சு, சஸ்பென்சர். அடுத்து வந்து யானது எம்ப்ரியோனல் செல்ஸ் வந்து டிவைட் ஆக போகுது. இங்கே எம்ப்ரியோனல் செல்ஸ் வந்து என்ன இருக்குது, ஒரு செல் இருக்கா இல்லையா, இந்த எம்ப்ரியோனல் செல் என்னது 1 2 டிவைட் ஆகுது, 2 4 டிவைட் ஆகுது, 4 8 ஆக்டன் ஸ்டேஜஸ் செல். டு ஃபார்ம் என்னது எ ரவுண்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர் இட்ஸ் அ குளோபுலார் எம்ப்ரியோ. இது என்ன ஷேப்பில் இருக்குது, குளோபல் ஷேப்பில் இருக்கனால இது குளோபுலார் எம்ப்ரியோ. இந்த டயக்ராம் அப்படியே நம்ம புக்கில் அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும், தலைகீழாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த புக்கில் போட்டிருக்கிறது தான் டயக்ராம் கரெக்டாக உங்களுக்கு புரியுறதுக்கா ஈஸியாக இருக்குன்னா நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ குளோபுலார் டைப். ஓகே, ஸோ அந்த நம்மளுக்கு வந்து எந்த டைரக்ஷன் முக்கியம் இல்லை, நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய பொசிஷன், அந்த பொசிஷன் இல்லை சலாசல் பொசிஷன் எது, மைக்ரோபைலார் பொசிஷன் எதுன்னு மென்ஷன் பண்ணுறோமோ அது இருக்குது. அப்போ மைக்ரோபைலார் எண்ணில் என்னது தட் இஸ் கால்ட் என்னது சஸ்பென்சர் டைப் இருக்கும். அது சலாசல் எண்ணில் என்ன இருக்குது எம்ப்ரியோனல். ஓகே, என்னது எம்ப்ரியோனல் இனிஷியல் செல்ஸ் இருக்குது. ஓகே ரைட், இட்ஸ் என்னது ஆக்டன் ஸ்டேஜ் வருவது. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ அந்த மேலே ஹைப்போபைஸ் ஒட்டி இருக்குது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ரேடிக்கல் அண்ட் ரூட் கேப். ஒரு பிளான்ட்டில் விதை முளைக்க போட்டோன்னே முதல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ரேடிக்கல்லேருந்து ரூட் கேப் மேலே இருக்குமா டிப்பா, அது இருந்து ஹைப்போபைஸ் இருந்துருக்கு. அது கீழே லோவர் டயர்னா அந்த இதுக்கு எதில் அடியில் இதில் நம்ம எம்ப்ரியோனல் செல்ஸ் டிவைட் ஆனதில் இட்ஸ் அ லோவர் டயரில் இருக்கக்கூடிய 4 செல்ஸ் எடுத்து ஹைப்போகாட்டைல் அண்டு ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகுது. ஹைப்போகாட்டைல்லாம் திரும்ப ஹைப்போனா பிலோ, காட்டிலனுக்கு கீழே இருக்க பகுதியாக டிவைட் ஆகுது. ரூட்டுக்கு அடுத்த பகுதி, ரூட்டுக்கு ரூட்லேருந்து மேலே போனீங்கன்னா மேலே காட்டிலனுக்கும் ரூட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. ஓகே, ஹைப்போகாட்டைல். அடுத்து வந்து அப்பர் டயர் இதுதான் நுனிப்பகுதி. இட்ஸ் 4 செல்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இட்ஸ் அ ப்ளீமியூல். இந்த ப்ளீமியூல் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் டெவலப் இன்டு தி என்னது நம்மளுக்கு ஷூட்டாக டெவலப் ஆகுது. இது 1 or 2 கார்டிலன்ஸ், ஒரு கார்டிலன்ஸாக 2 கார்டிலன்ஸாக இருக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால் சஸ்பென்சார், ரேடிக்கல், ஹைப்போகாட்டைல். இந்த மாதிரி இட்ஸ் அ குளோபுலார் டைப். இந்த குளோபல் டைப் ஃபர்தர் டிவைட் ஆகி தே கேன் ஃபார்ம் ஏ ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோனிக் ஸ்ட்ரக்சராக வருது. என்ன ஷேப்டு, ஹார்ட் ஷேப்டாக டெவலப் ஆகுது இது. ஓகே ரைட், ஸோ இந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லா டெவலப் ஆகும்போது இட் பிகம் கர்வ் டு ஃபார்ம் ஏ லைக் திஸ் சார். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே 2 கார்டில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால் ப்ளூமியூல். ப்ளூமியூல்லேருந்து நம்மளுக்கு ஷூட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ரேடிக்கல். இப்போ ஃபார்ம் ஆகும்போது இந்த ரூட் வந்து முதல்ல டெவலப் ஆகி ரூட் தே கேன் ஃபிக்ஸ் த சீட்ஸ். ஃபிக்ஸ் பண்ணோன்னே இது மேல் நோக்கி வந்துடும். இந்த இது வந்து அப்படியே மேலே எதுக்கு மேலே, சாயிலுக்கு மேலே வந்துடும். இது வந்து அப்படி சாயிலுக்கு மேலே வரும். இந்த ரூட் வந்து தே கேன் ஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு எது, இப்போ சீட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன டெவலப் ஆகும், ரூட் டெவலப் ஆகி மண்ணு கீழே போயிடும். அதுக்கப்புறம் இது கம் பேக் டு தி அவுட் சைட். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த மீதி காட்டில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, லைக் தட். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், ஃபெர்டிலைஸ் எக் இருக்குது, 2 செல்டு இருக்குது. 2 செல்க்கு ஆக்டன் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். குளோபுலார் பார்த்தோமா இல்லையா, குளோபுலார் அப்புறம் ட்ரையாங்கிள் ஹார்ட் ஷேப்டு ஃபார்ம் ஆகி தே கேன் ஃபார்ம் ஏ எம்ப்ரியோ. இட்ஸ் அ மெச்சூர் எம்ப்ரியோ டர்பிடோ ஷேப்ஸில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஆலிரான் லேயர். இந்த ஆலிரான் லேயர் பெரும்பாலும் இந்த மாதிரி மோனோகாட்ஸில் நம்ம நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சீட் கோட்டில் இருக்கக்கூடியது. A tissue consists of highly specialized cells of 1 or few layers which are found around the endosperm. அதாவது எண்டோஸ்போமுக்கு மேலே சீரியல்ஸ் இருக்கலாம், பார்லி, மெய்ஸ், நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணிட்டு சாப்பிட்றோம். நம்மளுக்கு அந்த ஆலிரான்றது ப்ரோட்டீன் லேயர், ரொம்ப ரொம்ப முக்கியமான லேயர். நம்ம பாலிஷ் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டில் கடையில் கொடுத்து நம்ம ரைஸ் மில்லில் அரைக்கும் போது அந்த சீட் கோட்டை எடுக்கும் போதே அது என்ன பண்ணுறாங்க, அதை அந்த அவுட்டர் கோட்டை நம்ம பாலிஷ் பண்ணும்போது ஆலிரான் லேயர் போயிடுது. அது எந்த அளவுக்கு முக்கியமான லேயர் அப்படின்னு பாருங்கள். ஆலிரான் கிரெயின்ஸ் கண்டெயின் த ஸ்பேரோசோம்ஸ். ஸ்பேரோசோம்ஸ் வந்து ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஒரு ஆர்கனல், ஸ்மால் ஸ்பெரிக்கல் கண்ணுக்கு தெரியாத மைனூட்டான ரவுண்டாக வெசிக்கல் ஸ்டைக்ஸில் உருளையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்கனல் தான் லைக் ஸ்ட்ரக்சர். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி தே கேன் இன்வால்வ் தி ஸ்டோரேஜ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் தி லிப்பிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அதே நேரத்தில் சீட் ஜெர்மினேஷன் அப்போ இந்த ஸ்பெரோசோம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேன் செக்ரீட் தி சம் ஆஃப் த என்சைம் லைக் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைலேசஸ், ப்ரோட்டியேசஸ் விச் ஓகேவா இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா which digest the reserved food material present in the endosperm cells.
அந்த எண்டோஸ்பம் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணால் தானே அதுக்கு என்ன கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த தேவையான என்சைம்ஸை வந்து இது செக்ரேட் பண்ணுது. எதில் இருக்கும், அந்த ஆலிரான் லேயரில் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு லேயர், நம்ம டூயினோவில் இருக்குது பார்த்துங்க. ஸோ இப்போ பார்த்தது நமக்கு எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். எதுலேருந்து டெவலப் ஆகுது, ஜைகோட்லேருந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஜைகோட் செல்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒரு செல்ஸ் வந்து என்னது, மேலே இருக்கக்கூடிய மைக்ரோஃபைலா சைஸில் இருக்கிற சஸ்பென்சர் செல்ஸு. அடுத்து வந்து எம்பிரியோனல் செல்ஸ். சஸ்பென்சர் செல்ஸ் தொடர்ச்சி டிவைட் ஆகி லாங் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக மாறும். அந்த எம்பிரியோனல் செல்ஸ் வந்து என்னது, குளோபுலார் ஹார்ட் ஷேப்ட் எம்பிரியோவாக டெவலப் ஆகி போகும். அதில் எந்தெந்த பகுதி வந்து ரேடிக்கலாக மாறுது, ஹைப்போபைசிஸ் வந்து ரேடிக்கலாக மாறுது, லோவர் டைல் வந்து ஹைப்போகாட்டைல் அண்டு பிளிமியூல் வந்து என்னது அப்பர் டைலில் மேல் பக்கத்தில் வந்து வரக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் எம்பிரியோ. நம்ம அதில் இருக்கக்கூடியது எக்ஸாம்பிள் வந்து குரூசிஃபர் டைப். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை நல்லா தரவாக படிங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம், நியூக்ளியர் எண்டோஸ்போம், செல்லுலார் எண்டோஸ்போம், ஹெலோபியல் எண்டோஸ்போம்ஸ், ஓகேவா, அண்டு ரூமினன்ட் எண்டோஸ்போம். இந்த 4 டைப்பு ப்ளஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் அது ஒன்று. ஓகேவா? ஸோ இந்தமாரி இந்த 2 கொஸ்டின் தான். ஸோ நியூக்ளியர் எண்டோஸ்போம், செல்லுலார் எண்டோஸ்போம், ஹெலோபியல் எண்டோஸ்போம் அண்ட் ஆல்சோ ரூமினன்ட் எண்டோஸ்போம், இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின். அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் அனதர் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக நீட் த டயக்ராம் ஏபிசி அப்படின்னு புக்கில் இருக்கும். 3 டயக்ராம்ஸ் இருக்கும். நியூக்ளியர் எண்டோஸ்போம் இருக்கும், செல்லுலார் எண்டோஸ்போம் இருக்கும், ஹெலோபியல் எண்டோஸ்போம், அதையும் தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.